தாராவை காணோம். சங்கீதா, அட பைத்தியமே, எதுக்கு இப்படி கத்துற? பயந்துட்டேன்டி. என்ன மட்டும் சொல்லுவா, பைய பார்த்து பயப்படாதடின்னு பகல்ல. இப்ப நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தனக்குன்னு வச்சுட்டா அவ்வளவுதான். பேய் கூடியே இருக்கும்போது பேய்க்கெல்லாம் பயப்படலாமா சொல்லு பாப்போம். அப்புறம் என்ன புண்ணாக்கு இப்ப பயந்த? அதெல்லாம் சும்மாடி வாய் மூடி. அம்மா இப்ப எதுக்கு எல்லாம் கிளம்பி இருக்கோம்? நீ காலையில தாடி உட்காந்து பேசிட்டு இருந்த வயலுக்கு போலான்னு. நீ எப்படி பேசுனீங்க? ஓ, நீ இல்ல அந்த இடத்துல. என்னடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்பனா நீ அதுக்கு முதல்ல எங்க கூட இருக்கணும். சரி விடுங்க விடுங்க. நீ எதுக்கு நீ கிளம்புறதுக்குள்ள கூப்பிட்டீங்க? இருங்கடி கிளம்பிட்டு வரேன். நீ எவ்வளவு நேரமா நீ கிளம்புற? நீ ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி கிளம்பிட்டு வந்துடுறேன். சரி டக்குன்னு போயிட்டு வா. சரி எதுக்கு நீ சாரி கட்டியிருக்க? ஏமா நீ காலையில வேற சாரி தானே கட்டியிருந்த? ஏது காலையில வேற கட்டியிருந்தேன், இப்ப வேற கட்டியிருக்க. அதான் ஏண்டி அந்த சாரி கொஞ்சம் நல்லா இல்லடி, அதனால தாண்டி. வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு கொழுப்பு. நீ போய் கிளம்பிட்டு வா போ. சரி பாய், நான் போயிட்டு வரேன். போலாமா? சரி வாங்க போலாம். நீ மட்டும் என்ன இந்த கலர்? நீ அந்த கலர் தான் இருந்துச்சு, இப்ப அது காயல. என்னடி நீ இப்படி பண்ற? நான் என்ன பண்றது, அது ஈரமாயிருச்சு. யாரோ அந்த கிரீன் கலர் நான் பார்த்த மாதிரியே இருக்குடி. அதெல்லாம் யாருமே இல்லையே, நான் தான் போட்ட கிரீன் கலர். நீங்களும் போட்டிருக்கீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. உன்னோட மாதிரி நல்லா திக்கான கிரீன் யாரோ போட்டிருந்தாங்க. ஆமாண்டி, யாரோ போட்டிருந்தாங்க, எனக்கும் தெரியுதுடி. யாரா இருக்கும்? அதெல்லாம் யாரும் இல்ல, மரியாதையா வந்துரு. சரி அதெல்லாம் விடுங்க, வாங்க போலாம். இல்லடி நான் எங்கேயோ பார்த்தேன்டி. ஆமாடி நான் எங்கேயோ பார்த்தேன்டி. வாயை உடைச்சு 3 பேத்துக்கு கையில கொடுத்துருவா, மரியாதையா வந்துருங்க. சரி விடு, நம்ம பார்க்காமலே போறோம் வா. பார்க்காம பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காத. நீ வந்து பாத்தியாடி நான் பார்க்கலன்னு? எனக்கு நல்லாவே தெரியும் யாரும் இந்த மாதிரி போடல. கம்மன் உட்காரு. அம்மா அண்ணனுங்களா எங்க? அவங்களாம் அங்க இருக்காங்கடி. பைத்தியங்களா, வயலுக்குள்ள நடக்காதீங்க, வாங்க நம்ம வெளியில போலாம். அதெல்லாம் நடக்கலாம், நல்லா இருக்குடி. அவ்வளவுதான், அடுத்த கௌசிக்கால் உடஞ்சிச்சா, இப்போ உன் கால் உடைய போதுடி. வாய கழுவு பைத்தியம். இன்னையே வச்சு குறை சொல்ல வேண்டியது. தாராவுக்கு இதுதான் வேலை. உனக்கால் உடைச்சா உன்னதானே சொல்ல முடியும். காலெல்லாம் உடையல, யார் என்ன ஊத்துனதுன்னு கண்டுபிடிக்கணும்னு இல்லையான்னு பாரு. ஆரா வாய மூடிட்டு வந்துரு, என்கிட்ட வாங்காத. சரிடி சரிடி, முடிஞ்சா கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன்டி, பிடிக்கிற. யார் ஊத்துனதுன்னு கண்டுபிடிடி. அவங்களுக்கு முடிச்சு 4 சாத்து சாத்தலாம். என்ன அடிக்கிறேங்கிற பேர்ல ஓவரா பேசாதடி தயவு செஞ்சு. பைத்தியம், இப்ப நம்ம பேசாம இருந்தோம்னு வை, அவ்வளவுதான். பொறுமையா நடடி, உனக்கு தான் சொல்ற சங்கீதா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, கம்மன் ஏறி. அம்மா இது உனக்கு தேவையாடி? கொஞ்சம் எடுத்து பேசாடி, பேசுற உனக்கு தேவையாடி? இது கடற்கர தூக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சிரிப்பு வருதுடி, மூத்துல சேர் ஆயிருக்குடி. நீ உனக்கு என்ன எதுக்குடி சங்கீதா இழுத்த? நீ தானே என் பக்கத்துல கை பிடிச்சிட்டு இருந்த. சாரிடி. சரி அவங்களுக்கு மொத்த பேர்த்தையும் பிடிச்சி இழுத்துடு. இழுத்துட்டா போச்சு. என்னதான் நீ 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? ஆனா செம்ம காமெடிடி. சிரிப்பு வர அடக்கவே முடியலடி. சொன்னா கோவம் தருடி. பைத்திய கைய விடு. ஏண்டி எருமை மாடு, இது உனக்கு தேவையாடி? ஏண்டி அவ பக்கத்துல ஏடி போய் நிப்ப? பைத்திய பைத்திய என்னத்துக்கு எடுத்த? பல்ல காட்டிட்டு இருந்தல 36 பல்லையும். அம்மாடி உனக்குலாம் தேவைதாண்டி. ஆதிரா கைய விடு. கைய விடு. ஏன் கைய விடுறீ? அப்ப நீ ஏன் கைய விடு? இப்போ உனக்கு சந்தோஷமாடி எல்லாத்தையும் கீழே விழுக வச்சுட்ட? என்னமோ பாடுக்கலாம். நீங்க கீழே விழுந்ததும் நம்ம என்னையும் கீழே விழுக வச்சிட்டீங்க. நாங்க விழுந்தா நீங்களும் விழுக்கணும் இல்லடி. அதான் 36 பல் காட்ட மட்டும் தெரிஞ்சுல, அதுக்கு நீ இப்படியே கீழே தள்ளி விடுவ? ஆமா 36 பல் காட்டிட்டு இருந்தீங்கல்ல, தெரியாம சிரிச்சிட்டோண்டி. தெரியாம சிரிச்சீங்களோ சிரிக்கலையானு தெரியாது, ஆனா நீங்க சிரிச்சீங்கல்ல, கொள்ளுப்படி அவளுக்கு. அதெல்லாம் இருந்துட்டு போது, நீங்களும் விழுந்துட்டீங்களா, அத ஹாப்பி எனக்கு. தூ வெக்கப்பா இல்ல, சுத்தமா இல்லடி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளிக்கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நில. இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம் பிளானோ. எந்திரிச்சு வாங்கடி. நீ போ நாங்க வரோம். அவளுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி, நீ வாடி போலாம். அதெல்லாம் இருந்துட்டு போதே, கிளம்புங்க. என்னடா ஐயோ நான் சிரிச்சிடாதீங்க. ஏண்டா சிரிக்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதானே நீங்க என்ன சின்ன குழந்தைய அதுக்குள்ள போய் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் எங்களெல்லாம் பார்த்தா விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆமாண்டா, பலமா அடி வாங்கிருப்பீங்க போல. ஐயோ அண்ணா, நீங்க வேற ஆதிராவும் சங்கீதாவும் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்க சிரிச்சதுக்கு அவசரம் அவன் கீழே தள்ளி விட்டானா. நல்ல வேலை நான் இங்க நிக்கிற எல்லாத்தையும் என்னையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பீங்க போல. எந்திரிச்சு வரட்டுமாண்ணா? அம்மா தயாதிரா, நீ அங்கேயே உட்காந்துட்டு இருக்குடா, 2 நிமிஷத்துல எந்திரிச்சு வந்துருவோம். அங்கேயே உட்காந்து எல்லாரும் விளையாடுங்க, என்னமோ பண்ணுங்க. என்னதான் நீங்க தப்பிச்சிட்டீங்களே. நல்ல வேலை, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட என்ன தள்ளி விட்டுருப்பீங்க போல. என்ன மூஞ்சு கை கால்ல சேர போயிட்டீங்க? ஏன்னா நீங்க வேற நாங்க வேணும்னே விழுந்த மாதிரி பேசுறீங்க. கீழே விழுந்த மூஞ்சி ஃபுல்லா சேராயிடுச்சுடா கை கால்லாம். சரி பம்ப் செட் கிட்ட போய் கழுவுங்க. ஐயோ அண்ணா நான் போகல, எனக்கு பயம்னா.
ஐயே அந்த கிணறுலாம் இல்ல, தண்ணி மட்டும் தான் வரும் போ. பைப்ல தண்ணி வர மாதிரி தான் வரும் போ. தெரியாம பைப்ல வர மாதிரி வரும்ட்ட, ஃபோர்ஸா வரும் தண்ணி போ. நான் உங்களை நம்பி போலாமாண்ணா? என்ன நம்பி போடா, இல்லாட்டா என் கூட வா, நாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போறேன். அண்ணா இது நல்ல ஐடியாடா. போது எல்லாம் எந்திரிச்சு வாங்க. இன்னும் விளையாண்டுட்டு இதுல நாத்து நட்டு போறேன் அதை நட்டு போறேன்னு வந்துட்டீங்க. அண்ணா நான் சொன்னேன் இவங்கள கேட்கலடா. என்ன தரா நீயும் சேர்த்து கீழே விழுந்திருக்க? நான் வலிக்குடன்னு சொன்னேன். அப்பயும் இவங்க எல்லாம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு சங்கீதா என்ன பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டானா. சரி விட, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. நான் என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் ஒரு ஜாலியில் எடுத்துட்டு போயிட்டாரு. சரிண்ணா. சரி எல்லாம் எந்திரிச்சு வாங்க. ஆதாடா வந்துட்டோம். ஏமா எல்லாரும் ஈரமா இருக்கீங்க, குளிச்சுட்டு வந்தீங்களா? இல்லையே பாட்டி, கை கால் தான் பாட்டி கழுவிட்டு வந்தோம். ஆமாமா, கீழே விழுந்தா கை கால் தானே கழுவணும். பாட்டி உங்களுக்கு யார் சொன்னது? வேற யார்? அண்ணனுங்க தான். அண்ணனுங்களுக்கே தெரியாதே பாட்டி. உன்னோட ரகு அண்ணனுக்கு தான். ரகுன்னா இருட்டு வர உங்களுக்கு. நல்லா கீழே விழுந்து எந்திரிச்சு வந்துட்டீங்க போல. கிண்டல் பண்ணாதீங்க பாட்டி. ஐயோ கிண்டல் அடிச்சிருக்க கூடாது. எல்லாம் சேத்துக்குள்ள போட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்களே, அதான் ஒவ்வொருத்தரையா கீழே தள்ளிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்ன பாட்டி இதுக்குதான் வயலுக்கு வரீங்கன்னு சொன்னீங்க போல, எல்லாம் ஆட்டம் போடுறதுக்கு வரேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா பாட்டி, அது ஒரு தனி ஜாலியில இருக்கும். நல்ல கையை கால வருஷா இருக்கும் உங்களுக்கு. பாட்டி இதெல்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க, சங்கீதா அதிரா கிட்ட கேளுங்க. பாட்டி இதுக்கு நான் காரணம் கிடையாது, சங்கீதா. சரிடா விடுறா பாட்டி, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, அம்முதான். நான் என்னடி பண்ணேன்? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீதான் எல்லாம் பண்ண. என்ன பண்ண பாட்டி? இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, கௌசி. கௌசி நீ என்ன பண்ண? பாட்டி நானும் எதுவும் பண்ணல, காவியாதான். பாட்டி நான் கிடையாது, கீதா தான். நான் என்ன பண்ண பாட்டி? இது காரணம் நானும் கிடையாது, ஆதிராதா. என்ன எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க? பாட்டி அதுக்கு நான் காரணம் கிடையாது, தாராதான். நான் என்ன பண்ண? எனக்கெல்லாம் தெரியாது, அவதான். பாட்டி நான் கிடையாது, இவதான். என்னடாமா இப்படி பண்ணிட்டேன்? பாட்டி பாத்தீங்களா இல்லையா, எல்லாரும் என்னையே சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல எல்லாரையும் சுத்திக்க சொல்லிட்டு இருக்க. யார் பண்ணான்னு தான் தெரியல. பாட்டி நான் கிடையாது பாட்டி, நம்பிட்டேன்னா நம்பிட்டேன். யாராவது 4 பேர் கொஞ்சம் வரீங்களா? வரேன் பாட்டி, நான் வரேன் பாட்டி. பாட்டி நாடு வர. அப்ப பாட்டி நாடு வந்துடுற. பாட்டி நான் வரல. என்ன எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தா நீ மட்டும் வரலங்கிற? அதான் பாட்டி நான் கூட்டத்துல வித்தியாசமா தெரியறல. உன்னால தெத்த முடியாது போ. சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டேன். பாட்டி நீங்க அங்கேயே வச்சிருக்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். நீ அங்க வைக்க, நான் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்லுவப்பல. ஆமா பாட்டி, நீங்க அங்க வாங்கிக்கிறேன். பாட்டி நாடு அவ கூட இருக்கேன். பாட்டி நாடு. சரி நீங்க 3 பேர் இங்கே இருக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க நம்ம போலாம். ஏன் இவ்வளவு பொறுமையா நடந்து வர? என்னாச்சு? கால் வலிக்குதுடி. உட்காரு. ரொம்ப வலிக்குதுடி. இவர் எங்க இருந்துடி வந்தாரு? அதான் உங்க ஆளுக்கு வலிட்டாங்களே, அப்புறம் வராம இருப்பாரா? என்னாச்சு ஏன் கத்துனீங்க? ஐயோ கால் வலிக்குது கதிர். நான் தான் சொன்னல உங்களை வர வேணான்னு. ஐயோ கதிர் கால் வலிக்குது கதிர். என்ன கதிரடா நீங்க? கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதிர் ரொம்ப வலிக்குது கதிர். சரி கீழே உட்காருங்க. உந்தன் தாரின் வெட்டி போல் கூட நடப்பேன். இந்த பச்சை கலருக்கான காரணம் கதிர் அண்ணாவா? அதான் பாரு, பச்சை கலர் போடல யாரும் போடலன்னு சாதிச்சிட்டா பாத்தியா? ஆமாடி, இப்பதானே ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாய மூடு. அதைங்க நம்ம சொல்ற. உண்மையாலுமேடி நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் பச்சை கலர் தான், ஏன் நான் போடல? இது வந்து அவரோட செட் ஆகல, உன்னோட செட் ஆகுதுல, அதனாலதான். உண்மையாலுமே இல்லடி. உன் வாயி நீ நல்லா உருட்டுவடி. உண்மையாலுமே அவருக்காக போட்டு வரல. கதிரடா நீங்க சொல்லுங்க, இத ஃபர்ஸ்ட் யார் போட்டது பச்சை கலர்ல? நான் தான் போட்டு கௌசி கிட்ட பேச போனேன். ஓஹோ, அதனாலதான் சாரில வந்தவ மாத்திட்டாளோ? ஆமா நீ சாரில தானே இருந்த, ஏன் மாத்துன? நான் இன்னும் கிளம்பவே இல்லடி. இல்லையே கௌசி, கிளம்பிட்டேன்னு சொன்னீங்களே. வாயை கொஞ்ச நேரம் வாய் மூடல, உடச்சிருவா பாத்துக்கோங்க. ஏமா உண்மையை சொன்னது தப்பா போச்சா? அங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி காலை காட்டுங்க, கால் எப்படி இருக்குன்னு பாப்போம். சரி கதிர். மடி எனக்கு ஒரு டவுட், அவ கால்ல எப்படி வெட்டி வந்துச்சு? உனக்கு அந்த டவுட்னா எனக்கு அவ கழுத்துல எப்படி தாலி விட உள்ளார மறைச்சுதான் இருந்தா, எப்ப எப்படி வெளில வந்துச்சு? அதை கூட விட, அது தாலி எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம், கால் எப்படி மெட்டி போட்டாவ? அதான் பாரு இப்படி போட்டா கேட்கவா விடு. நான் கேக்குறேன் கேள்றி. ஆமா கௌசி, உன் கால் எப்படி மெட்டி வந்துச்சு? அதெல்லாம் இன்னைக்கு பாட்டி சண்டைக்கு போகும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்கடி. போட்டு விட்டது வேற யாரு? கதிர் தான். என்ன கதிரனா நீங்களா?
ஆமாண்டா பாட்டி போட்டு விட சொன்னாங்க அதுதான். நீ கால்ல வாங்கியிருக்க கூடாதேடி. பாட்டி வற்புறுத்துறாங்கடி, அதனால தாண்டி. பாட்டி வற்புறுத்துறாங்க, அதை நான் நம்பணும். நம்பி தாண்டி ஆகணும். எப்படி நடிக்கிற பாரு, அதையும் நம்மள பார்த்து சொல்றாளா, கீழே கதையில நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கா பாரு. அதான் பாருடி அவளுக்கு இருக்குடி ஒரு நாள்.